ஐ டோன்ட் கேர். 10 மணி கூப்பிடலாம் சொல்லிக்கிறேன். கூப்பிடுவார் போ. யார் சட்டா சட்டியா வேண்டாது. நான் கரும தூக்கி மேலே போட்டு என் நம்பித்தான் நினைக்கிறேன். இல்லை சந்தோஷத்தான்னு தெரியலையே. சந்தோஷம் போட மாட்டானே. அப்போ அவனை தான் இருக்கும். போ நான் பின்னாடியே வரேன். நான் போய் ஓடிட்டு இருக்கிறேன் வந்துடு. ஓகேம்பா. ஒரு வயல் ரொட்டாட்டர் ஓட்டி பார் ஓட்டணும், அதுதான் வேலை. எல்லாத்துக்குமே தானே தெரியலடா, போனால் தானே தெரியும். அன்னைக்கு கலப்பியில் ஓட்டினாங்களா ஆம்பு கலப்பிலையா? ஒரு நிமிஷம் சரி கேட்டுக்கலாம். நான் போய் ஓட்டுறேன். போய் ஆனந்த வீட்டில் பார் கலப்பை எடுத்துகிட்டு வந்து சேர்ப்போ. இவ்வளோ தொடச்சி அந்த லைட்டை ஒரு தொடச்சியா? அது எப்படி அது செஞ்சால் அரை வேலை கரெக்டாக பார்த்து வச்ச மாதிரி செய்யறா? என்னத்தா தெரியாது போச்சுரா. கம்பெனிக்கு மெயில் போடுறேன் வேறு. அதான் இப்போ வச்சுட்டாங்களா என்ன எலி மூஞ்சி லைட்டு? நீ எடுப்பலாம். நான் ஒரு ரூபா சாப்பிட்டு வந்துடுறேன். நீ போய் அவ்வளோ தூரம் போய் ஆனந்த வீட்டில் போய் பேருக்கு போய் மாட்டிட்டு வரணும். அதுக்காட்டி நான் பாட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஓகேன்பா. டாப்பு வேலையா? அதான் இப்போ தான் முளைக்குது. இந்த பாக்ஸ் அடித்தோம். பாக்ஸ் அடித்து எல்லாம் ஹோல்ஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது இன்னும் அலையில் பீடிங்கெல்லாம் அடிக்கணும். பஸ் எல்லாம் வெயிட்டிங் இருக்குது. 90% முடிஞ்சிருச்சுடா. இன்னைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி நாளைக்கு காலையிலாச்சும் பெயிண்ட் ஊதுற மாதிரி ஐடியா பண்ணணும். இப்போது நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் லேட் ஆகுது. எப்போ வேலை ரோட்டு ஓகேன்பா. அவ்வளோதான், நாம் கிளம்ப வேண்டியதுதான். அதனால் நாங்கள் நூலு கண்டை எடுத்து வச்சுட்டு போடாமா அப்பலான்ட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். டாப்பு இடியன்னு ஒரு 2 நாளில் வந்துடும். இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை. நாளைக்கு எக்காரந்து கொண்டும் டாப்புக்கு பெயிண்ட் அடிச்சு போடுவேன். பெரிய தலைவலி ஆகிடும். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகி போச்சுங்கிறேன். ஒரு வேலை போனால் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்கூல் வண்டி வேறு வருது கரெக்டாக டைம். போடாப்பா இந்த இடம் வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரிஸ்க்கு. சோளம் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இது வந்து நம்ம என்னைக்கு அடுத்த நாளே விதைக்கிறனாங்க மீதி வெயில. இப்போ 4-5 நாள் கழித்து விதைக்கிறேன். என்ன பண்ணுறது? அந்தான 2 வெயிலுக்கு தான். அதுக்கு தடை எப்படி போவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க 4 நாளைக்கு முன்னாடி இந்த வெயில. இதே வெயில் தான் இப்பயும் ஓடுறது. நடுவில் அவரெல்லாம் தண்ணி அடிக்கிறாரு. அது தடம் அந்தான போய் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஓட்டுறதா ஒரே வேலை.
அந்தான வேலுக்கு தடங்கண்ணா. சரி அன்னைக்கே அதுக்கே என்ன பண்ணி இத்தனை நாளா? ஓகே நண்பா. பக்கத்து வயலுக்காரர் பாரு வேச்சி சோளம் பாரு ஓட்டி தண்ணி கட்டி சோளம் பேரே வெளியே வந்துச்சு. இன்னைக்கு தான் ஓட்டுறாங்க. எத்தனை நாள் டிலே பண்ணிட்டாங்க. சோளம் வேச்சி காட்டு கொடுத்து தான் அந்தான ஒரு 3 வயலுக்கு தடம் போயாகும். வேறு வழியே இல்லை. நான் இப்போ ஓட்டுற கியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் சைடில் 11 ஆர்பிஎம் கொடுத்தோம், 10 ஆர்பிஎம் லோடு நிற்குது. இது கொஞ்சம் மண்ணு டைட்டாக இருந்தால் எம்டோடு கொடுத்து 5 ஆர்பிஎம் கூட இந்த வேகத்துக்கு ஓட்டலாம். மண்ணு லூஸாக தானே இருக்குது. அதனால் இந்த ஆர்பிஎம் போதுமானது. அந்த அஜித் வரங்காட்டி நம்ம ஓரளவுக்கு ஓட்டிட்டோம்னா போதும். போயிட்டு ஆனந்தது வேறு ஒரு 1/2 மணி நேரம் பார் ஓட்டிட்டு பார் கலத்தை எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஓட்டிட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம். காட்டியும் நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட்டு முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பரவாயில்ல. வெயில் ஓரத்துக்கு காலையில் காட்டி பல்ல அடிக்கிட்டு அடிச்சு மணி 8:30 தான் ஆகுது. அதை காட்டி பாருங்க வெயில் என்ன போடும். நாளைக்கு தான் அப்புறம் டாப்புக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கிறேன். பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமேட்டு அதோட வீடியோலாம் போடுறேன். எங்கே எல்லாம் ஒன்று போனால் ஒன்றும் உழவு வேறு வந்துச்சா, இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த வாரம் முடியறதுக்குள்ளே டாப்பு ஏற்றி வரும். ஏன்னா இன்றைக்கே புதன்கிழமை ஆயிடுச்சு. இந்த வாரம் முடியங்காட்டியும் மொதல் வேலையாக டாப்பை ஏற்றிட்டா கூட வயரிங் கூட அவரை பார்த்து அடிச்சு வேறு வெய்ய அடிக்குதுங்கிறான். அதுக்கு ஒருத்தர் மாதிரி டாப்பை ஏற்றி ஆகும். ஏன்னா பிச்சுக்கு உள்ள பெரிய வண்டியில் மாற்றினா 10 கத்தம் 5 கத்துக்கு அதை தூக்கிட்டு போனால் ஒன்றும் பெருசாக மீதி ஆகிற மாதிரி தெரில ப்ரோ. அது 60 ஹெச்பிங்கிறனால டேஸும் மைலேஜ் கிடைக்கல. இதோட மைலேஜ் வேறு, அதோட மைலேஜ் வேறு. சைக்கிள் மாதிரி இருக்குது. அதெல்லாம் டீசல் அதிகமாக போகுது. அதனால் டாப்பை போட்டு துணியை தைச்சி விட்டா கூட வேலை மட்டும் போயிருக்கிறேன். என்னதான் ப்ரோ ரொட்டேட்டரில் ஓட்டினாலும் கலப்பையில் ஓட்டினா தான் ஓரம் பாரம் சுத்தாகுது. ரொட்டேட்டரில் எவ்வளோ தான் புது கட்டி போட்டு ஓட்டினாலும் ஓரத்தில் வந்து கரண்ட மாதிரி தான் வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா மேட்டுக்காடு மண் பழன்னு இருந்தாங்கன்னா ஓரம் வந்து ஓரளவுக்கு மண் வரும். மற்றபடிக்கு வேறு வயக்காடு மண்ணெல்லாம் ஓரம் மாதிரி தான் மூளையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பல்ல கலப்பையில் போட்டு பிடிச்சா தான் வருது. இது வேறு பார்ட்டி, அது நம்ம பார்ட்டி இல்லை. நம்ம பார்ட்டி இவ்வளோட தானத்து தான். அந்த வரப்புக்கு தானகரவெல்லாம் தான் நம்ம பார்ட்டி. இதெல்லாம் அடிச்சு பார்ட்டி. 4 wheel drive தான். ஜாண்டியரில் எடுத்தாலும் சரி, மகேந்திராவில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தினாலும் சரி 4 wheel drive வண்டி போகிறது தான். 4 wheel driveக்கும் 2 wheel driveக்கெல்லாம் ஈடு வைக்காதீங்க. அதுக்கும் ஆப்போசிட்டு. 4 wheel drive ஒரு 40 ஹெச்பி செய்கிற வேலையை கூட 60 ஹெச்பி 2 wheel drive செய்யாது. அதாவது கலப்பை ஓட்டுறதை பொறுத்த வரலாம். ரொட்டாட்டருக்கு நான் சொல்ல கிடையாது, கலப்பைக்கு. நான் ரொட்டாட்டரும் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 ஹெச்பி 55 ஹெச்பி கேட்டகரிக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, பூண்டு காடும் ஓட்டுற மாதிரி வரும், பில்லு காடும் ஓட்டுற மாதிரி வரும். அது கொஞ்சம் ஹையர் ஹெச்பியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு சென்ட்டு வச்சு விட்டேன், வண்டி பாட்டில் போயிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதே வந்து நம்ம பைக்கான் பயிலி ஆகட்டும், நோவோவில் ஆகட்டும், 4-1 பயிலி ஆகட்டும், இது மாதிரி ஓட்ட முடியாது வச்சுக்கோங்களேன். பெரிய தலைவலி பண்ணும். பொழுதுனிக்கு லிவர் மேலே கை வச்சுக்கிட்டே இருக்கணும். புதுசாக பழவரையும் அதில் பழகி இதில் பழகினாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு, அழுப்பு இல்லாத ஓட்டலாம். ஆனால் பழவண்டே இதில் பழகிட்டாங்கன்னா ஒரு தப்பை தவிர அந்த வண்டி எடுத்தாங்கன்னா சத்தியமாக எங்களால் ஓட்ட முடியாது.
அந்த 2 அஜித் ஓடிட்டு அந்த வயல் இருக்குது, அப்புறம் இந்த 2 வயல் இருக்குது. அஜித் ஓட்டி முடிச்சுட்டா வருவானாட்டுது, அதுக்கு முன்னாடி வரமாட்டான். அது வருஷம் அங்கே ஒரு 2 வயல் இருக்குது, அவ்வளோதான் ஓட்டிட்டா வேலை போயிட்டு டாப்புகள்லாம் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வேலையெல்லாம் அதுதான் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. பாக்ஸ் மேட்ச் பண்ணுற வீடியோலாம் எல்லாம் நைட்டில் தான் பண்ணுமா, பகலில் பண்ணியா உங்களுக்கே தெரியும். முன்னாடி அந்த வீடியோவோட போடல, அந்த பாக்ஸ் தான் வீடியோவோட போட முடியல. அஜித் உலவோட்ட போயிட்டான், நான் ஒட்டியே வீடியோ எடுத்துகிட்டு ஷூட் பண்ண முடியல. அதனால் பாக்ஸ் வீடியோ மட்டும் வரல, மற்றபடி எல்லாம் வரும். டாப் ஒன்று இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். டாப் ஒன்று இல்லாத தான் குறையா போட்டு. டாப் ஒன்று இருந்ததுன்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். டாப் இல்லாதனால அந்த வெய்யை தான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஏஞ்சா ஒரே முட்டா மழை பெய்யுது, காஞ்சா ஒரே முட்டா காயுது. உங்களுக்கு நேற்று ஆர்வஸ்ட் வீடியோ போட்டோம் ப்ரோ. உங்கள் சைடெல்லாம் வந்து நெல்லெல்லாம் அறுத்துட்டிங்களா? இப்போ நீங்களாம் உங்கள் சைடெல்லாம் மணிக்கு எப்படி ஓடுது ஆர்வஸ்ட்டு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் லோக்கலில் வந்து 2500, 2300, 2700 அவரை பொறுத்து வாங்குறாங்களாட்டுக்கு ப்ரோ. உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால் உங்கள் சைடு என்ன ரேட்டு ஓடுது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. நாம் இந்த வயலில் ஓட்டிட்டு இந்த 2 வயலில் ஓட்டிட்டு அந்தாண்ட 2 வயல் எல்லா வயலுக்கும் ஒரு 1/4 மணி நேரம் தான். அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அஜித் கொஞ்சம் டேலர் ஓட்ட போகணும். நாங்கள் போயிட்டு டாப்புக்கெல்லாம் இருக்கிற சில்லற வேலையை பண்ணுவோம். நம்ம அஜித் பின்னாடியே சுத்தமாக வச்சுக்காங்க, அதை பண்ண முடியல. அதனால் நான் வந்து அந்த மாதிரி வீட்டில் இருந்து பண்ணால் தான் வேலையை பண்ணி முடிக்க முடியும். அஜித் வந்துட்டார், புளிக்குத்தி பாட்டி வந்துட்டார். எங்கே போகுது எங்கே போயிட்டுக்கிறான், ஒரு தாரையை விட்டுட்டு எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போயிட்டுக்கிறான். இந்த 2 வயது ஒரு வயதுக்காரன்னு வரல. அவர் எங்கே இப்போ தான் சோளம் வாங்க போயிருக்கிறான். அவர் எந்நேரம் சோளம் வாங்கிட்டு வந்து எந்நேரம் விதப்பாருன்னு தெரியல. அந்த பக்கத்து வயது, இந்த வயலுக்கு அடுத்த வயது அது வேச்சிட்டா எல்லாம் போயிடலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 2 வண்டி டீமில் கடை தூக்கிட்டு வந்து என்னத்த மீதியோ நீங்களே சொல்லிப்பாங்க. பார் ஓட்டுறது 2500 அவ்வளோதான் பார் ஓட்டுறது. எல்லாம் ஒட்டுக்கா அன்றைக்கி ஓட்டுன மாதிரி ஓட்டுறதா போன வருஷம் ஓட்டுன மாதிரி எனக்கு ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். ஒவ்வொரு காட்டுக்கும் தனித்தனியாக எடுத்து வந்தால் என்னத்த மீதியாக போய் சொல்லி பார்க்கலாம். சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் ஓட்டுற காடு நம்ம ஓட்டி தானே ஆகும். மாப்பிள்ளை வந்த உடனே கரமால் நின்றுக்கிட்டு லவ்வர்கிட்ட பண்ணி வச்சுக்கிறான். இவனும் 7 வருஷமாக லவ் பண்ணுறானோ. ஆனால் எப்போ கல்யாணம் பண்ணுவான்னு தான் எனக்கும் தெரில, அவனுக்கும் தெரில. ஃபோனாக பேசி தள்ளுறான். 24x7 மாதிரி ஒரு நாளைக்கு 50 ஃபோன் பேசுகிறான். ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறானாலும் பண்ண மாட்டேங்கிறான். சிம்பிளாக கல்யாணம் பண்ணாதமா யாரையுமே கூப்பிட மாட்டேன், நானும் என் பொண்டாட்டி மட்டும் போய் கல்யாணம் பண்ணிட்டு அது செல்லாத ஓட்டாயிரும்டா. எவிடன்ஸ் எங்களை மாதிரி 4 பேர்த்த கூப்பிட்டு போனால் தாண்டா ஓட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அஜித்து ஃபோன் பேசிட்டு வந்து வாங்கிக்கிட்டான். ஒரு லவ்வை பண்ணிவிட்டு நான் படுற பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியுங்கிறேன். ஏன்டா இதை சொல்கிறா அதை சொல்கிறா, செத்த நிம்மதியாக இருக்கிறது விட மாட்டேங்கிறான் மாமா அப்படிங்கிறான். லவ் பண்ணில எல்லாம் அனுபவிச்சு தாண்டா மாப்பிள்ளை ஆகணும். லவ் பண்ணால் எல்லோரும் அனுபவிக்கிறது தான். என்னம்மா நீ மட்டும் லவ் பண்ணலாம், லவ் பண்ணல கல்யாணம் பண்ணலாமாங்க. லவ் பண்ணால் லவ் பண்ணுறோம், எப்படா கல்யாணம் பண்ணுறோம்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டா எப்படா குழந்தை குட்டி பற்றிச்சாம்பாங்க.
அப்புறமேட்டு பையனை நல்ல ஸ்கூல்லையே சேர்த்துக்கேடான்னு கேட்பாங்க. அப்புறம் பையனுக்குன்னு என்னடா சம்பாதிச்சு வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணலாம் எப்போ கல்யாணம் பண்ணி முடிக்கலான்னுக்கிறேன்னு கேட்பாங்க. அதனால் கல்யாணம் பண்ணினாலும் பிரச்சனை, பண்ணாட்டியும் பிரச்சனை. ஏன்னா நரம்பில்லாத நாக்கு எல்லா விஷயத்தையுமே பேச்சும். இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படி வேணாலும் பேசுவாங்க. கல்யாணம் பண்ண மட்டும் எப்படா கல்யாணம் பண்ணுவேன், எப்படா கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்பாங்க. நிறைய பேர் நண்பர்கள் கல்யாணம் பண்ணாதீங்கலாம் சத்திரவதிக்கு ஆளாவீங்க ப்ரோ. ஒரு 30 வயசு தாண்டிக்கிது கல்யாணம் பண்ணா இருந்துட்டிங்கன்னா அக்கம் டெய்லியும் ஒருத்தர்னாச்சும் உங்களை அந்த கேள்வி கேட்டு உங்களை சாவடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. ஒருத்தவங்க சொல்கிறாங்களே நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு நாம் அனுபவிக்கிறது அத்தனையும் அனுபவிக்கணும். இதுதான் மனிதனோட வாழ்க்கை. நான் லோ தேர்டில் ஓட்டிடுவேன், M2 தேர்டில் ஓட்டிடுவேன். இப்போ மாப்பிள்ளை வந்து எனக்கு வண்டி உக்காருது மாமா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஓட்டு வயலெல்லாம் கோளாறாக தான் பங்கு பிரித்து வச்சுருப்பாங்க. அதனால் அது அங்கே ஒன்று அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறான், ஐபஸ்ட்டு எத்தனை கியர் இருக்குதோ எல்லா கியரையும் மாப்பிள்ளை போட்டு பார்த்துவான். மாப்பிள்ளையோடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். பைப்பை போட்டு தள்ளிவிடாது. அப்புறம் இந்த விஷயத்தில் எவனையே நம்ப மாட்டேன். பைப் மேலே வந்து விடமாட்டேமாம்மா பயிலுங்க. ஏய் நீ விடமாட்டா, நீ முன்ன வாட்டி கலப்பை வந்து ஒரே சாத்தி உடச்சி விட்டு போயிருந்தா மாப்பிள்ள அப்படின்னு. காட்டு வாரத்தில் பைப் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 அடி தள்ளி ஓட்டுறது பெஸ்ட்டு. நல்லா ட்ரைனிங்கு அப்படின்னா எதோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்ன பண்ணால் போவோம் அப்படின்னா கண்டிப்பாக பைப் வரலாம் ஓட்டிடாதீங்க நண்பா. இப்போ இந்த லோடுக்கெலாம் வந்து 3:45-4 தான் போகும்னு நினைக்கிறேன். 4க்கு ஏழை போக வேண்டாம், 4 போச்சுனாவே எனக்கு போதும். ஏன்னா ரொம்பவும் டீசல் கம்மியாக போச்சுன்னா செலவு வைக்கும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. டீசல் குடிச்சிச்சுன்னா இன்ஜின் செலவு வைக்காது. டீசல் குடிக்காத இருந்துச்சுன்னா இன்ஜின் சீக்கிரம் அடிக்கடிக்கு இன்ஜின் வேலை வைக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாட்டோம். அது 2 சால் ஓட்டிட்டு இன்னும் 2-3 வயல் இருக்குது. இந்த பக்கத்து வயலுக்காரர் சோளம் வாங்கிட்டு வந்தாருன்னா வேலை முடியும். அவர் எப்போ சோளம் வாங்கிட்டு வர்றாரு தெரில. இந்த வயல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓட்டிட்டு எல்லா வயலையும் ஒரு நேரம் பார் ஒத்தஞ்சு இழுத்து விட்டு குடுன்னு ஓடி போயிடலாம். ஒரு நிமிஷம் உட்காரது கூட மாட்டான் ப்ரோ. உட்காந்ததுக்கு ஆமாம் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கணுமாம்மா, ஷார்ட்ஸ் எடுத்துக்கோம்மா, இன்ஸ்டாகிராமில் போகணும். என்னை அப்படியே கெத்தாக காட்டி எடுத்துக்கிறாங்க. உன்னை கெத்தாக காட்டினாலும் கெத்தாக காட்டலாலும் இருக்கிற தாண்டா வரும். நான் எங்கடா ஸ்பெஷலாக எடுத்து போடுறது. சோளம் வாங்கிட்டு வரது இன்னும் போகவே இல்லை எடுக்க சோபா. இந்த வயலை ஒன்று ஓட்டிவிட்டா அடுத்தது அந்தான தான் போகணும். ஒரு 2 வயலுக்குது. அதை வண்டியை சோளம் வச்சுட்டா பரவாயில்ல. இந்த வயலுக்காரர் என்னைக்கு வருவாரா தெரியல. பைப்பு உடச்சிட்டு வர அப்படியே புதுக்காட்டி திருப்பிட்டான். ஏடா முன்னாடி கொஞ்சம் கமுத்துறாரா? அதை தான் பண்ணுறோம்.
சரி அதெல்லாம் லாக் பண்ண தேவைடா, இன்னும் 2 வெயில் தான்டா ஆகுது. அப்புறம் நல்லா அருவு பிடிச்சி ஓட்டு ஒட்டாட்டில் ஓட்டினா இப்படி தான் ப்ரோஸ் நல்லா ஓரம் மாதிரி எவ்வளோ கிடக்குது வேஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு இன்ஜின் பற்றி உட்காந்து ஓரம் பிடிச்சி ஓட்டமாக. இதே M2 இருந்தால் இப்படி உட்காரவே உட்காராது, இன்ஜின் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போகும். புறக்காடு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து M2 தான் பெஸ்ட்டு. 5 அரிக்குங்க. புழுதி கேடாக இருந்தால் ஐபஸில் ஓட்டலாம், M3 கூட ஓட்டலாம். M3 கொஞ்சம் பொறுமையாக போவோம், சரி வேகமாக போவோம். ஐபஸ் நல்லா வெடுக்குன்னு வேகமாக போகும் ப்ரோ. இப்போ பாருங்க மாப்பிள்ளை கள்ளக்கொட்டையாட்டம். போயிட்டு பெரிய வண்டியில் தான் மாட்டி விடணும். டீசல் போனால் போயிட்டு போகணும், பெரிய வண்டியில் தான் மாட்டி விடணும். என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு வரட்டும். போகிற டீசல் போயிட்டு போகுது, நீ ஒன்றும் ஓட்டிட்டு வந்த வாட்டி மாப்பிள்ளைய அப்புறம் டாப் ஏற்றி போடலாம், அதுக்கு தடாப்படான்னு. நானும் அப்போ ஏற்றிட்டேன், டாப் ஏற்றிட்டா ஒயரிங் கூட 2 நாள் கழிச்சு பண்ணிடலான்னு பார்த்தா எங்கே ஆகவே மாட்டேங்குது வேலை. அருவு பிடிச்சி ஓட்டு. இதெல்லாம் ரொட்டேட்டரில் ஓட்டினா இந்த அருங்கலங்கள்லாம் பேர போகுதுன்னு நினைக்கிறீங்களா? மயரை கூட பேராது. அதனால் என்ன தான் இருந்தாலும் ரொட்டேட்டரில் ஓட்டி பிள்ளை கொண்டு போட்டு ஓரம் பாரம்லாம் வந்து கலப்பையில் 5 கலப்பையிலோ 50 கலப்பையிலையோ எதுலையோ ஒன்று ஓட்டிக்கிறது தான் பெஸ்ட்டு. ரொட்டேட்டரில் ஓட்டுறது நம்மளுக்கு ஈஸி தான். ஆனால் வந்து ஆளுங்க பாரு போட்டு தண்ணி கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஓரம் பாரம் மண்ணும் வராது, ஒன்றும் வராது. என்னடா இப்படி ஓட்டி வச்சுக்கிறான், உழவு சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. மணிக்கு 1300 வாங்குறான், ஆனால் வந்து உழவு சரியில்லை அப்படின்னா அதுக்கு நல்ல பையனை நாமளே கலப்பையில் ஓட்டிக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டா நமக்கும் தொந்தரவு இல்லை, அவங்களுக்கும் தொந்தரவு இல்லை. அவ்வளோதான், இன்னும் ஒரு சால் ஓட்டினா அங்கே ஒரு வயல் ஓட்ட போகணும். சோளத்தை வாங்கிட்டு வந்து வேச்சார்னா பரவாயில்ல, என்னார் வாங்கிட்டு வருவோம் அப்படியே தெரில. சோளமாகவே இருக்கு. வாங்கிட்டு வந்துட்டாருப்பா ஒரு வழியா. இந்த அங்கே வண்டி ரோட்டில் நிற்கிது. நிறுத்த அது விதைக்கிட்டோம், அப்புறம் அங்கே போயிடலாம். 8:45 10:15 கிட்டத்தோம். 2 வயலும் 30 நிமிஷம் ஆகுது. இந்த வயலில் விதைச்சா அப்புறம் அங்கே போயிடலாம். பாப்பா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வரையா, இதெல்லாம் பாரு ஓட்டி விட்டுலாம். அப்புறம் அதை ஓட்டிட்டு அப்படியே வெளியே போயிடலாம். எடுத்து அந்த ஒரு வயல் விட்டுட்டு மீதி வயலெல்லாம் பாரு ஓட்டு. இது எந்த வயல் விட்டுட்டு? இந்த ஒரு வயல் இப்போ ஓட்டுற வயல் விட்டுட்டு இது 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 எப்படின்னு சொன்ன அதான் காட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவரும் இந்த பெருசாக அங்கே தான் இருக்குது, உட்காந்துக்குது.
ஓட்டி கொடுத்தா மாப்பிள்ளை தான் வேலை. அவனா ஒரு பக்கமாக இருந்து பார் ஓட்ட வேண்டியது. எல்லா வயலும் ஓட்டியது வரான் பாரு. வீடியோ எடுத்துகிட்டு விட்டா வண்டி அப்படியே ஓப்பனாக இருக்குது. மாப்பிள்ளை பார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா நம்ம போகலாம். இது வந்து பார் ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காட்டுக்காரர்கிட்ட மினிமம் 400 ரூபா. 3 காட்டுக்காரர் 3 நாங்கள் 12, 1 மணி நேரத்து காசு. 2 வயலும் ஒட்டு கிழக்கிற நாட்டுக்குது. அப்புறம் மாப்பிள்ளை ஓட்டிட்டான் அப்படின்னா அந்தாண்டா போகணும். அந்தாண்டா அப்படியே அந்தாண்டா போய் நின்னோம்னா ஒரு 10 நிமிஷம் டர்பூர் டர்பூர்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாப்பிள்ளை எல்லா வெயிலும் ஓட்டிகிட்டு வந்துட்டான். இதுதான் கடைசி வெயில். இது ஒன்றையும் ஓட்டிகிட்டா திருப்பி நானும் எப்போ உக்காந்துருந்தேன். யாரா காடு காடாக தூக்கிட்டு கேமரா சுற்றுறது, நீ ஓட்டிட்டு வாடா மாப்பிள்ளை, வெயில் வேறு மண்டைக்கு பொழக்குது, நீ நெவுலில் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற, என்ன கூப்பிட்டுக்கிட்டுக்கிற அப்படின்னு. நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் ப்ரோ, யார் யார் இருந்தால் பரம்பு இருக்குதுன்னு. நிறையா நண்பர்கள் இது எங்கிட்டே இருக்குது என்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க. இன்றைக்கெலாம் ஆள் பட்டுறா குறைக்கும், வேறு வழியில் அப்புறம் இது மாதிரி தானே போட்டாகணும். எப்படி சிக்கன்பா அவ்வளோதான். இன்றைக்கி ஓட்டு முடிச்சா தெரிஞ்சு அவர் ரொட்டாட்டர் வேலை பேலர் ஓட்டுற வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி வெடி எடுக்கிறதுக்கெலாம் இல்லை, போயிட்டு டாப் ரெடி பண்ண வேண்டியதான். இப்படியே போட்டு கடைசியாக டாப்பு ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு 10 கத்தை கூட ஓட்ட மாட்டேங்குது பொழப்பு. எல்லாம் வாழை போட்டு தலைமாட்டில் வந்து தாவாக வச்சுட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர் நிமிஷம். அவ்வளோதானா? அவ்வளோதானா? வாக்கிய ஒன்று ஓட்டுங்க. போயிட்டு இப்படி வந்தால் தேர்ந்துச்சு. தண்ணி வேற கொண்டாடாத விட்டுட்டோம், வெயில் இருக்கும், தொண்டை வேறு வறண்டே போச்சு ப்ரோ.
இந்த வெய்ய காலத்தில் எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ தண்ணி மூக்கப்படியே கொண்டுகிட்டு போயிருங்க. அப்புறம் எங்களாட்டம் தண்ணியெலாம் சித்திரவதப்படாதீங்க. இந்த வாரம் ஒரு வாய்க்கால் சொல்கிறாங்க. ரைசன் பாய் போட்டு மாப்பிள்ளை போட்டு சாவடிக்கிறான் ப்ரோ. பிரேக் மேலே ஏறி நின்று போனாட்டுக்குது. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நாங்களும் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம்.